கடந்த வாரத்திலிருந்து பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை தொடர்ச்சியாக தியானிக்க ஆரம்பித்தோம். பவுல் ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எபேசு சபை விசுவாசிகளுக்கு அவர் கடிதம் எழுதும் பொழுது அவர்களுக்காக விசேஷித்த ஒரு காரியத்திற்காக ஜெபிப்பதாக அவர்களுக்கு எழுதுகிறார். அது என்ன காரியம் என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். எபேசியருக்கு எழுதும் நிருபம் 1வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி, திருச்சபையாருக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபித்ததை நாம் வாசித்தோம், தியானித்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. பிரகாசமுள்ள மனக்கண்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த பூலோகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்ப்பார்கள். கண்களுக்கு தெரியாத மறைவான நிறைய காரியங்கள் உண்டு, அவைகள் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். நித்தியத்தையும் ஆவிக்குரிய மண்டலத்தின் ரகசியங்களையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லியும் கடந்த வாரத்திலே ஒரு 3 நபர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் காட்ட அந்த கண்கள் திறந்த அந்த சம்பவத்தையும் நாம் தியானித்தோம். எம்மாவூர் சீடர்களுக்கு கண்கள் திறந்தது, ஆகாருக்கு கண்கள் திறந்தது, பிலேயாமிற்கு கண்கள் திறந்தது. அவர்கள் சில காரியங்கள் விசேஷித்த நிகழ்வுகளை கண்டடைந்தார்கள் என்று சொல்லியும் நமக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்கிற காரியத்தையும் தியானித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருப்பவர்களால் தான் வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலோங்கி சென்று கொண்டே இருப்பார்கள். ஆமென். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் அதனுடைய 119ஆம் சங்கீதம் அதனுடைய 18ஆம் வசனம் சொல்லுகிறது. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஒரு சங்கீதக்காரன் அங்கே ஆண்டவரிடத்தில் கேட்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இன்றைய தேவை இல்லாமை அல்ல, நம்மால் பார்க்க முடியாமையே இன்றைய பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனை அதுதான், இல்லாமை அல்ல. நம்முடைய பிரச்சனை இருக்கிறவைகளை பார்க்க முடியாத நிலைமை தான் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையாக காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் ஆயத்தப்படுத்தி விட்டான். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து தந்து விட்டான். தம்முடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு மகா மேன்மையான பாக்கியங்களை எல்லாம் சிலுவையின் மூலமாய் அநேக காரியங்களை சம்பாதித்து தந்து விட்டான். ஆனால் அதை பார்ப்பதற்குரிய கண்கள் நமக்கு இல்லை. அதை பார்ப்பதற்குரிய அந்த மனக்கண்கள் இல்லாதபடியினால் தான் இன்றைக்கி நாம் நிறைய சூழ்நிலையில் தோல்வி அடைந்தவர்களாக வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிற அந்த அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு, இந்த வேதத்தில் காணப்படுகிற அந்த புதையல்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவர். அல்லேலூயா. என் கண்களை திறந்தருளும். என் கண்ணை திறந்தாதான் இந்த வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்க முடியும், இந்த வேதத்துள்ள ரகசியங்களை நான் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் என் வாழ்க்கை சீரடையும், என் வாழ்க்கை சிறப்பாகும். ஆகவே கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறப்பதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தேவ மனுஷன் ஜெபிப்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்களை பற்றி ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்களை வாசியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒரு கண் தெளிவாயிருந்தால் ஒரு சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஒரு கண் கெட்டதாயிருந்தால் ஒரு சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கண்களை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் காரியத்தை அருமையாக சொல்லியிருக்கிறார். கண்ணானது சரீரத்தினுடைய
விளக்கு. மாம்ச பிரகாரமான இந்த சரீரத்துக்கும் கண் தான் விளக்காக இருக்கிறது. கண் மட்டும் போயிடுச்சுன்னா வாழ்க்கை இருண்டு போயிடும். அப்படியே கண்ணை கொஞ்சம் மூடி பாருங்க, எல்லாமே இருளாய்த்தான் தெரியும். இந்த கண் பார்வையற்று போனால் எல்லாமே இருண்டு போய்விடும். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதனுடைய வெளிச்சத்திற்கும் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண் திறந்தாதான் ஆவிக்குரிய மனிதன் விழிப்பாயிருப்பான், ஆவிக்குரிய மனிதன் பிரகாசமாயிருப்பான், ஆவிக்குரிய மனுஷன் எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அதோடு கூட நம்முடைய கண் கெட்டதா இருந்தால், நம்முடைய கண் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால், அகக்கண் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சியை கண்டு கொண்டே இருப்போம். அது மொத்தமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டு போவதற்கு அது காரணமாக அமைந்து விடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை இருளான்னா அந்த இருள் நிமித்தம் எவ்வளவு மோசமான காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் வேண்டும் என்று பவுல் விரும்புகிறான். ஆனால் பொதுவாகவே நாம் எப்போதும் கண்கள் சொருகி போன குருடர்களாக குருட்டாட்டத்தில் வாழணும். நம்முடைய கண் பிரகாசமாக இருக்கக்கூடாது. எப்போது நாம் இருளிலே வாழ்ந்து இருளிலே நடந்து இருளான அனுபவத்துக்குள்ளாக தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி எப்போதுமே பிசாசு விரும்பி கொண்டு தான் இருப்பான். ஆகவே நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்கள் தெரிந்திருந்தாலோ, ஆவிக்குரிய கண் தெரியாத விதத்திலே என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டாக்க முடியுமோ அதை எல்லாவற்றையும் பிசாசு கொண்டு வந்து கொண்டு தான் இருப்பான். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவாய் தம்முடைய சீஷர்களுக்கு அவரை சொல்லி வருகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, சோதரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அவருடைய 15, 16 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்களேன். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்கிறது, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் கர்த்தர் அந்த விதைக்கிறவன் பற்றிய ஊமையை சொல்லி வரும் பொழுதுதான் சீசர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக, ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனம் என்ன? காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இதுதான் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இப்போ அங்கிருந்த ஜனங்கள், பெரிய பெரிய மனிதர்கள், அங்கிருந்த பரிசேயர்கள், அங்கிருந்த வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதத்தை கற்று தேர்ந்த நியாயாதிபதிகள், அவருடைய கண்கள் எல்லாம் இருளாய் காணப்பட்டது. கிறிஸ்துவை அவர்களால் பார்க்க முடியவில்லை, அதாவது பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்க முடியவில்லை. தேவனுடைய ரகசியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் செவிகள் மந்தமாயிருந்தது, அவருடைய கண்கள் எல்லாம் குருடாயிருந்தது. புரிந்து கொள்ளுங்கள், மாம்ச பிரகாரமான கண் அல்ல, ஆவிக்குரிய கண் குருடாயிருந்தபடியினாலே அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர்தான் மேசியா என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை, அவர்தான் தேவன் என்பதை அவர்கள் அறிய முடியவில்லை. பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக வந்திருக்கிறார் என்பதை அவர்களால் அறிய முடியாத சூழ்நிலை உண்டானது. காரணம், அவர்களுடைய கண்கள் குருடாய் போயிருந்தது. ஆமென். ஆனால் ஆண்டவராக இயேசு தம்முடைய சீசர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் கண்கள் திறந்து இருக்கிறது, உங்கள் காதுகள் கேட்கிறது, ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுங்களா? அல்லேலூயா. அப்போ ஒரு கண் எவ்வளவு முக்கியம், சரீர பிரகாரமான கண்ணை போலவே ஆவிக்கு கண் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கண்களை குருடாக்கும்படியாய் பிசாசு முயற்சி பண்ணும்போது நம்முடைய கண்களை தெளிவுபடுத்தும்படியாய் என் ஆண்டவராய் கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக, சுமார் 600 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக ஏசாயா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா 61வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அவருடைய 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 4:18 வசனம்.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எதற்காக அனுப்பினார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய காரியங்கள், முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுகிறது. அங்கே எதற்காக? குருடர்களுக்கு பார்வை பிரசித்தப்படுத்தும்படியாய். அல்லேலூயா. இது மாம்ச பிரகாரமான குருடர்கள் அல்ல, ஆவிக்குரிய குருடர்கள். கண்ணிருந்தும் காணாது இருக்கிற ஆவிக்குரிய குருடர்களுக்கு ஆண்டவர் அவருடைய பார்வையை பிரசித்தப்படுத்தும்படியாக அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரவேசிக்காதபடிக்கு, சத்தியம் நம்முடைய இருதயங்களில் பிரவேசிக்காதபடிக்கு, சத்தியத்துடைய காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்காதபடிக்கு பிசாசானவன் அநேக நேரங்களில் நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறான். நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறான். நம்மை சார்ந்தவருடைய கண்களை குருடாக்கி விடுகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து குருடாய் போன கண்களுக்கு பார்வை கொடுக்கிறார். அவருடைய கண்களை பிரகாசமுள்ள கண்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இதை உணர்ந்துதான் காலத்தில் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறாரு, நீ உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை கொண்டு வரும்னு சொல்லி ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரேயர், ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற ஜெபத்தை அங்கே பவுல் ஏறெடுப்பதை பார்க்க முடிகிறது. பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எதற்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார்? நான் வாசித்த அந்த எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு 3 காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் தேவன் நம்மை அழைத்தாரே, அந்த அழைப்பின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு ஒரு மகிமையான ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் ஒரு வல்லமையை கொடுத்து மகா மேன்மையான மகத்துவத்தை நமக்கு அருளி செய்கிறார். அந்த மகா மேன்மையான மகத்துவம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதற்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதலாவது நம்முடைய அழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ள நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். யாருமே அழைக்கப்படாதவர் கிடையாது. ஏதோ ஒரு விதத்திலே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு நீங்கள் சபையில் இருக்கிறீங்க. ஆமென். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த அழைப்பு பூமிக்குரிய அழைப்பு இல்லை, இது நித்தியத்துக்குரிய அழைப்பு. அல்லேலூயா. இந்த அழைப்பு வந்த இடம் பூமியில் அல்ல, இந்த அழைப்பு வந்த இடம் பரலோகம். தேவனுடைய சிங்காசனத்தில் இந்த அழைப்பு வந்தது. அது பூமியில் வரும்போது சில நேரம் ஊழியக்காரர்கள் மூலமாக வந்திருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் மூலமாக வந்திருக்கலாம், அல்லது நண்பர்கள் மூலமாகவோ, ஆசிரியர்கள் மூலமாகவோ, சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் மூலமாகவோ, அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவும், அல்லது ஒரு தொலைக்காட்சி செய்தியின் மூலமாகவோ, ஒரு வானொலி செய்தியின் மூலமாகவோ, ஒரு பத்திரிகை செய்தியின் மூலமாகவோ, ஏதோ ஒரு விதத்தில் அந்த அழைப்பு நம்ம நோக்கி வந்திருக்கலாம். ஆனால் அது வந்த இடம் பரலோகம். அல்லேலூயா. பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து நம்மை எல்லாம் தேவனாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தேவன் யாரை அழைத்தாரோ, அவர்களை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ, அவர்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் அந்த அழைப்பை நிறைவேற்றும்படி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் நாம். நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். ஆம், நாம் அழைக்கப்பட்ட நமக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் பலனும் ஞானவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அவருடைய 24வது வசனம் விதமாக சொல்லுகிறது. வாசியுங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பலனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலனாகவும் ஞானமாகவும் இருக்கிறாரா. கிறிஸ்து நமக்கு
பலனாகவும் ஞானமாகவும் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்க பலனை நமக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் அறியத்தக்க ஞானத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, எவர்களை ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தாரோ அவருடைய வாழ்க்கையில் அவர் நன்மையானவர்களை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போமா அந்த வேதவசனத்தை? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. ஆமென். ஆகவே அவர் நம்மை அழைத்தார், அந்த அழைப்பு மாறாதது என்று சொல்லி ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 11:29 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களோ அவர்களை அழைத்த அழைப்போம் அது ஒரு நாளும் மாறாது. ஆமென். நம்மை அழைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. நாம் தேவ பிள்ளைகளா இருக்கும்படி கர்த்தர் அழைத்து இருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களா இருக்கும்படி கர்த்தர் அழைத்து இருக்கிறார். நாம் மகிமையான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் அழைத்து இருக்கிறார். நாம் நித்திய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. இந்த அழைப்பின் மேன்மையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம். அல்லேலூயா. இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்றால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பின் இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அப்படியே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு காரியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த அழைப்பை பெற்ற நான் அழைப்பை பெற்றவனாய் ஒரு இடத்துல இருக்க போகிறது இல்லை. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பை என்ன செய்யணும், நிறைவேற்றும்படியாக, என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்றும்படியாக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி. ஆமென். நாம் அந்த இலக்கை நோக்கி தொடரும் போதுதான் அதை நிறைவேற்ற நம்மால் முடியும். ஆகவே நமக்கு தேவன் கொடுத்த அழைப்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஒரு விசேஷித்த வெளிப்பாடு இருக்கிற, குறிப்பாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அதேதான் ஆதியாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்திலும், ஆதியாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமும் அவனுடைய குடும்பமாக சேர்ந்து அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 31வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அந்த அழைப்பை அவன் அசட்டை பண்ணவே இல்லை. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அந்த அழைப்பை அவன் அசட்டை பண்ணவே இல்லை. அந்த அழைப்பை கேட்டு அந்த அழைப்பின்படியாய் அவன் கீழ்ப்படிந்து போனான். கர்த்தர் அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றினான், பூமியின் தூளை போல மாற்றினான், கடற்கரை மணலை போல மாற்றினான். அவன் அழைப்பை அவன் அசட்டை பண்ணாமல் போனபடினால் சிறப்பான ஈவுகளை பெற்றுக்கொண்டான். ஆகவே நம்முடைய அழைப்பின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பல்ல, அது மேன்மையான அழைப்பு, அது சிறப்பான அழைப்பு. இந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்போதும் சிறப்பாய் மகிமையாக தான் இருப்பார்கள். இந்த அழைப்பின் மேன்மையை குறித்து இன்னும் வருகிற நாட்களில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கு. இன்றைக்கு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய அழைப்பின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். அதை ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என்னை அழைத்தீரே, ஒரு நோக்கத்துக்காக என்னை அழைத்தீரே, என் குடும்பத்தை அழைச்சிங்களே ஆண்டவரே, அந்த மேன்மையை, அந்த அழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளும்படி எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, என் பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அழைத்தவரே அழைத்தவரே எம்மூழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே எம்மூழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறே,
உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கவே உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கவே உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே எம்மூழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே எம்மூழியத்தின் ஆதாரமே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தகப்பனே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை அழைத்த அழைப்பின் மேன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியா, அந்த மேன்மைகளை நாங்கள் பார்க்கும்படியா எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் ஒவ்வொருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாக மகா மேன்மையான ஆசீர்வாதங்கள் நாங்கள் பார்க்கும்படியாக, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற சகல நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படியாக, எங்கள் எதிர்காலத்தின் மேன்மைகளை நாங்கள் பார்க்கும்படியாக தேவனாய் கர்த்தனை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள், அந்த மேன்மைகளை நாங்கள் பார்க்கும்படியா தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த வேளையில் தங்களுக்கு, தங்கள் குடும்பத்திற்கு, தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் வாழ்க்கை துணைக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து, சாத்தானால் குருடாக்கப்பட்ட கண்களை திறந்து, சாத்தானால் இருளாக்கப்பட்ட வாழ்க்கையில ஒளியை ஏற்றி என் ஆண்டவரை கர்த்தர் சிறப்பான ஈவுகளை இந்த கட்டளையிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டோடைய விசேஷித்த கிருபைங்கிறோம் இவளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்னும் மகா மேன்மையான நன்மைகளையும் மேன்மையான பாக்கியங்களையும் இவள் கண்டுகொள்ளும்படியா கர்த்தராகி தேவரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாப்பா. இந்த இரவை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இரவில் நல்ல நித்திரை கொடுங்க. ஆண்டவர் தூங்கி இளைப்பாரி அதிகாலை புதிய பலத்தோடு எழும்ப என் ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை தாங்கினீர், இதுவரை நடத்தினீர், இது ஆசீர்வதித்தீர். இன்னும் நடத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம், கல்லூரி போய் வரும்போது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எழுத போகிற எக்ஸாம்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா பிள்ளைகள் மேலும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, வாகனங்களை போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். நடந்து போகும்போது தெய்வீக பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பெரியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. நல்ல ஆண்டவரை கை நிறைய சம்பாதிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் கொடுங்கப்பா. இவங்க சம்பாத்தியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கடினமாய் கூலி வேலை செய்கிறவர்கள் உண்டு. கடினமான வேலைகள், ஆபத்தான வேலைகள் எல்லாம் செய்கிறவர்கள் உண்டு. எல்லாருக்கும் கர்த்தர் பாதுகாப்பாய், அடைக்கலமாய், துணையாய் இருந்து நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபையும் கரம் கூட இருக்கட்டும். மகிமையான ஈவுகளை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒரு விஷயம் கூட இந்த இரவை நீங்கள் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. மீண்டும் இந்த இடத்துல வந்து கூடி வந்து உங்கள் நாமத்தை பிரசாபப்படுத்துகிற வரையிலும் உங்கள் கிருபையும் கரைங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.